தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை முழு தேர்தல் அறிக்கையுமே எல்லா பிரதியுமே ஒவ்வொரு விவசாயம் ஒவ்வொரு செக்மெண்ட்ல இருந்தும் ஒவ்வொரு பிரதியை வெளியிட்டு நேற்று அறிவிச்சிருந்தாரு. அந்த தேர்தல் அறிக்கையில மிகவும் முக்கியமானதாக குறிப்பிடத்தக்க விஷயங்களை நான் கன்வே பண்றேன். ஒரு ஃபுல் வீடியோல எல்லாமே அடங்கிய தேர்தல் அறிக்கை இது எதனால் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசலாம். இப்போ வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 மாதம் மாதம் கொடுப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இது ரொம்ப அருமையான விஷயம். அவங்களுக்கு வேலை தேர்றதுக்கான உதவிகளை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்புறம் டிப்ளமோ படித்து இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து 2500 மாதம் கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இதுவும் ரொம்ப அருமையான விஷயம். 2500 அவங்களுக்கு எல்லா வசதிகளும், அதாவது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கான பணம் அல்ல, அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை ஏற்படுத்திக்கிறதுக்காக, அவங்களுக்கு அப்போ அந்த நிலைமையில ரொம்பவும் காசு இல்லாம வறுமையில இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற அமௌண்ட். சாப்பாடு செலவு வச்சு இருக்கட்டும் அவங்க பண்றதுக்காக அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற அமௌண்ட் தான் அந்த அமௌண்ட். இப்போ 40-60க்கும் உட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2500, அதாவது டிஎம்கே அரசாங்கம் அறிவிச்சாங்க, ஏடிஎம்கே அரசாங்கம் அறிவிச்சாங்க. இப்போ ஒவ்வொரு சொல்லியிருக்காங்க 2500 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் 2500 கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த. இது வந்து என்னன்னா, இப்ப இந்த விஷயத்த மட்டும் ஏன் சொல்றேன்னா, இது எல்லாமே மக்களுக்கு, அவங்க ரொம்ப வறுமையில இருக்க மக்களுக்கு கூட பயன்படுற காசு. அவங்க வந்து யாரையும் கேட்க வேண்டியதில்லை, பிச்சை எடுக்க வேண்டிய, அதாவது பிச்சைன்னா என்ன சொல்லணும், நாட்டா ஒரு காசு போய் கேட்டாலும் பிச்சைங்கிற மாதிரி தான் பார்க்கணும். அப்படிங்கும்போது அது கூட ஏன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய அவங்கள அந்த இடத்துல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக தேவைப்படும் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் நம்ம பார்க்கிறோம். விஜய் அவர்களும் அதை தான் கன்வே பண்ணியிருந்தாங்க. முழு வீடியோல நம்ம ஃபுல் தேர்தல் அறிக்கையை உங்களுக்கு வீடியோல கொடுக்குறேன்.